பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான அத்வானிக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனால் டெல்லி அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென திருச்செந்தூர் வக்கீல் ராம்குமார் ஆதித்தன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கு பதிலளித்த மத்திய அரசு வக்கீல், புது சட்டங்களின் பெயர்கள் ஆங்கில எழுத்துகளில்தான் உள்ளன. சட்டங்களுக்கு பெயர் வைப்பது பார்லிமெண்டின் விருப்பம். அதில் கோர்ட் தலையிட முடியாது என்றார். இந்த வழக்கிற்கு வரும் 23ஆம் தேதிக்குள் மத்திய அரசு பதில் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீட் தேர்வில் நடந்த முறைகேடு புகார்களை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஜார்க்கண்டின் தன்பாத் நகரை சேர்ந்த அமன்சிங் என்பவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சேலம் சஞ்சீவிராயன்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சண்முகம், வயது 54. அதிமுக பகுதி செயலாளரான இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். சண்முகம் மொபட்டில் சென்றபோது 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தது. உறவினர்கள் மற்றும் அதிமுகவினர் சடலத்தை எடுக்க விடாமல் போராட்டம் நடத்தினர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு இமெயில் மூலம் மர்ம நபரால் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் போலீசார் நடத்திய சோதனையில் வெறும் மிரட்டல் புரளி என தெரியவந்தது. தமிழக மின்வாரியத்திற்கு சொந்தமான அனல் மின் நிலையங்களிலிருந்து பல 100 டன் உலர் சாம்பல் வெளியேறுகிறது. இவற்றை விற்பனை செய்வதில் இருந்த முறைகேடுகளை நிர்வாகம் சரி செய்ததால் சாம்பல் விற்பனை வருவாய் முதல் முறையாக 218 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் பார்படாஸில் ஏற்பட்ட புயல் காரணமாக நாடு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. நிலைமை சீரானதும் அவர்கள் தனி விமானத்தில் தாயகம் திரும்பினர். அதிகாலை டில்லி ஏர்போர்ட் வந்த வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் அதிக டிக்கெட் விற்பனை செய்யும் அரசு விரைவு போக்குவரத்து கழக கண்டக்டர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ஆந்திராவில் நள்ளிரவில் சுற்றுச்சூழல் வாரிய முன்னாள் தலைவர் சமீர் சர்மாவின் டிரைவர்கள் 2 பேர் சுரங்கத்துறைக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்கை தீ வைத்து எரித்தனர். பொதுமக்கள் அவர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் பொய்கைப்பட்டியை சேர்ந்தவர் சுதாகர் மெடிக்கல் ஷாப் நடத்தி வருகிறார். வருமான வரி அதிகாரிகள் என கூறி மெடிக்கலுக்கு வந்த மர்ம நபர்கள் சுதாகரை கடத்தி சென்றனர். பின்னர் 10 லட்சம் கேட்டு குடும்பத்தினரை மிரட்டினர். தனிப்படை போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 8 பேரை கைது செய்து சுதாகரை மீட்டனர். இதேபோல் துறையூரிலும் வருமான வரி அதிகாரிகள் என கூறி 5.18 லட்சம் பணம், 5 சவரன் நகைகளையும் பறித்து சென்றது தெரியவந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஸ்தான் தெரு பகுதியை சேர்ந்தவர் நாகப்பன். இவரது மனைவி கல்யாணி, வயது 69. வீட்டில் தனியாக இருந்த கல்யாணி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவர் அணிந்திருந்த வைரத்தோடு உள்பட 15 சவரன் நகைகளும் திருட்டு போயிருந்தது. நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் செவந்தலிங்கபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பஸ் மீது எதிரே வந்த கண்டெய்னர் லாரி மோதியது. இதனால் பஸ் அருகே இருந்த மரத்தில் மோதி நின்றது. பஸ் டிரைவர் சதீஷ்குமார் காயமடைந்தார். பயணிகள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினர். லாரி டிரைவரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நல்லூரில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த மகாராஜன், துர்க்கை செல்வம், மணிகண்டன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்து 600 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்ட விஜயகுமார், தினேஷ்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த 2 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் கோட்டத்தில் இயக்கப்படும் ரயில்களில் கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரை மேற்கொண்ட ஆய்வில் டிக்கெட் இல்லாமல் பயணித்த 42,823 பேரிடம் 3.62 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 49% அதிகம் என சேலம் கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா தெரிவித்தார். தர்மபுரியிலிருந்து சென்னை கோயம்பேடுக்கு காய்கறி ஏற்றிக்கொண்டு லோட் வேன் ஒன்று புறப்பட்டது. வேலூர் சத்துவாச்சாரியில் சென்றபோது எதிரே வந்த லாரி மீது லோட் வேன் மோதியது. இதில் லோட் வேன் டிரைவர் சுபாஷ் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார். தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அவரை பத்திரமாக மீட்டனர். வேலூர் மாவட்டம் வடுகண்டாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் சிவக்குமார்.
தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த இவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் இனாம் சமயபுரம் பகுதியில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து கடந்த 2 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி சமயபுரம் சுங்கச்சாவடி முன்பு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கடந்த ஒரு வாரமாக பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நிலத்தடி நீரும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் நெல் விதைக்கும் பணிகளை துவங்கியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்தனர். தமிழக அரசு சேதமடைந்த வாழை மரங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கைலாசநாதர் கோயிலில் பிரதோஷ வழிபாட்டை ஒட்டி கைலாசநாதருக்கும் நந்தியம் பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த கைலாசநாதர் மற்றும் நந்தி பகவானை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மாநில ஜூனியர் ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் தொடர் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நாளை தொடங்குகிறது. போட்டியில் 3500 வீரர்கள் பங்கேற்கின்றனர்.